வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். விக்ரமுடைய நடிப்புல தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வீர தீர சூரன் அப்படின்ற ஒரு படமும் உருவாகி இருக்கு. அந்த படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய ரிலீஸ் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இவருடைய அடுத்த திரைப்படத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சாய் பல்லவி இந்த திரைப்படத்துல கதாநாயகியா நடிக்க வேண்டியது, ஆனா என்ன பண்றது, பட்டுன்னு அவங்களுக்கு ஸ்கெடியூல் பிஸி ஆயிட்டாங்க. ஆல்ரெடி அவங்கள பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அமரன் படம் அவளை இட்டு இந்த படத்துக்கு அப்புறமா எப்படி அவங்கள பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக சாய் பல்லவி தான் நடித்தேன் அவன்ற மாதிரி நினச்சாங்க. ஏன்னா மேடோன் அஸ்வினி நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோகி பாபு வச்சு மண்டேலா படம் பண்ணார், சிவகார்த்திகேயன் வச்சு மாவீரன் படம் பண்ணார். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இவருடைய இயக்கத்திலே அடுத்து விக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லி அண்ட் விக்ரம் அவர்களையும் ஓகே பண்ணி இப்போ அந்த படத்துடைய வேலைக்கெல்லாம் டேக் ஆஃப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிற நிலையில் சாய் பல்லவி இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு டேட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களால இந்த படத்தில் நடிக்க முடியல. இவருக்கு பதிலாக வேற யாரும் நடிக்க வைக்கலாம். ஏன்னா வீரதீர சூரன் படத்தில் துஷாரா நடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஹோம்லியா ஓகே பார்த்தா மாடர்னாகவும் இருக்கணும், வீட்டு பொண்ணாகவும் இருக்கணும், இப்படி யாரை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ சீக்கிரமாகவே அதற்கான விடை நமக்கு கிடைக்கும். நாக் அஸ்வினுடைய இயக்கத்தில் பிரபாஸ், கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கல்கி 2898 AD. அமிதாப் பச்சன் இந்த படத்தில் நடிக்கலன்னா அந்த படமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அஸ்வத் அமன் கதாபாத்திரத்தில் அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார். இந்த மாதிரியான ஒரு கதைகளும் அடிச்சு தூக்கச்சில கோடிக்கணக்கில் அப்படின்னு சொல்லி வசூலை வாரிக்கு வச்ச ஒரு திரைப்படம் தான் இந்த படம். இதனுடைய இரண்டாம் பாகம் வெளியாகிறதுக்கு ரொம்ப நாட்கள்லாம் இல்லை, சீக்கிரமாகவே நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட் அப்படி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இப்போ நமக்கு ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த படம் பார்க்கும்போது சின்ன சின்ன சீனில் வந்துட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் என்னப்பா காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. பிரபாஸ், கமல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பந்தத்தையே இந்த படத்தில் நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ பார்ட் 2ல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய படமாக தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு கதாபாத்திரம் தீபிகா படுகோன், அவங்களுமே அங்கங்கே தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்துலையும் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. நிறைய புதுமுக நடிகர்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது தேவைப்பட்டால் மட்டும்தான், இல்லைனா அப்படியே அவாய்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, நாக் அஸ்வினை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனிவேஸ் இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்லாம் போதும். ஸோ சீக்கிரமாகவே இந்த படம் திரைக்கு வரதுக்கு காத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரவி மோகன் அப்படின்ற பேரை மாற்றினதுக்கு அப்புறமா ஜெயம் ரவி அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்போ அதற்கான வேலைகள் ஓடிட்டு இருக்கு. சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அவரே டைரக்டராக களமிறங்கி அவர் நிறைய படங்கள் எடுக்க போறாரு, அதில் அவரே நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு தேவையான படங்கள் அவரே இயக்கி போறான். இது இல்லாமல் அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, ஆரவ் ரவி, அவருக்கும் ஒரு சில வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றனால அடுத்து இருக்க போற படத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2018 சக்தி சௌந்தரராஜனோட இயக்கத்தில் டிக் 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 அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பபடி ஆரவ் ரவி. ஸோ அதனால அதற்கு அடுத்தபடியே இந்த படத்துலையும் ஜெயம் ரவியோடைய மோகன் ரவியோடைய நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துருச்சு. ஸோ அதனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் தொடர்ந்து வந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருந்ததுனால நாமளே படத்தை டைரக்ட் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ களமிறங்கிட்டார். இந்த தடவை கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவர் கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் இப்போ கூலி படம் உருவாக்கிட்டு இருக்கு. அவருடைய மாஸ்டர் படத்துலேருந்து இப்போ கூலி படம் வரைக்கும் ஒரே மியூசிக் டேரக்டராக மாற்றுவேனா நான் அப்படின்னு சொல்லி இது அனிருத்தோடைய அடுத்தடுத்து இவர் படமே பண்ணனால பரவாயில்ல, டேட்டை கொடுத்துட்டு வாங்கி வச்சுருவார் போல. அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக படங்கள் அடித்து தள்ள, இவர் மியூசிக் ஹிட் பண்ணி தள்ள அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் போது அவருடைய இயக்கத்திலே கைதி 2 அப்படின்ற படம் உருவாகுது இல்லையா, இந்த படத்துலையும் கண்டிப்பாக தான் இசையமைப்பார் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இல்லை, புதுசாக நான் ஒன்று பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி சாம் சிஎஸை இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் அதற்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. என்னப்பா இது பொட்டு அனிருத்தை கழட்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அனிருத்து இப்போ ரொம்ப பிஸிப்பா, பாலிவுட்டுக்கு போகிறாரு, அங்கே எங்கேன்னு ஓடி அவரால் முடியல, டைமே இல்லை அப்படின்ற மாதிரி செமையாக ஓடிட்டு இருக்காரு. அதனால் ஓகே இப்போ நம்ம சாம் சிஎஸை வச்சு அவரை வளர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சாம் சிஎஸ் போட்ட பாட்டு எல்லாமே ஹிட்டு. அவர் போதுமான அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஃபேமஸ். இருந்தாலும் அடுத்த லாங்குவேஜில் அவர் தூக்கிட்டு போய் ஒன்றும் இல்லையா, அதனால் அந்த வேலைகள்லாம் பார்க்குறதுக்காக இறங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.